ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், பேக் டு சேனல். நான் உங்கள் ராஜேஷ். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு. 1 இயருக்கு அப்புறம் வந்து 1 இயர் 2 இயர் கிட்ட வரப்போகுது. இதுக்கப்புறமா நான் வீடியோ போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக கண்டினியூவாக வீடியோ வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுவேன். அது கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா வேறு எங்கேயும் இல்லை, எப்பவும் போல் கொஞ்சம் வீட்டில் வெட்டியாக கிடக்கிறனால அப்படியே போகலான்னு சொல்லிவிட்டு இங்கே போகிறோம். எங்கன்னா பேச்சிப்பாறை சைடு, அந்த சைடில் அங்கே உள்ளே போகணும் ஒரு இடம். அது நல்லாயிருக்கும், மலை சைடு. அங்கே பைக்கு போக அனுமதி உண்டான்னு தெரில, ஃபாரஸ்ட்காரங்க விடுவாங்களான்னு. பட் ஃபாரஸ்ட்காரங்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாரஸ்ட்காரங்க விட்டாங்கன்னா நம்ம அப்படியே உள்ளே போய்ட்டு ஒரு என்ட்ரன்ஸில் போட்டு போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம்ல. இங்கேருந்து பேச்சிப்பாறைக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னா 26ன்னு நினைக்கிறேன். 36 கிலோமீட்டர் வரும். ஆல்ரெடி நான் முன்னாடி போனது தான். இப்போ நம்ம வந்து அங்கே உள்ளே போகணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அங்கே உள்ளே போகணுன்னு விருப்பம். ஸோ அதனால் நம்ம உள்ளே போக போகிறோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, குலசேகரம் 21 கிலோமீட்ரு, மொத்தம் 28 கிலோமீட்ரு வரும். நம்ம பேச்சிப்பாறைங்கும்போது அதுலேருந்து உள்ளே தான் போகணும். ஒரு 26 கிலோமீட்ரு வரும். அந்த 26 கிலோமீட்டர் நம்ம இன்றைக்கி ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வர போகிறோங்க. வேறு ஒரு பிளான் இல்லை. சரி, எங்கே போனாலும் எல்லோரும் சேஃபாக வண்டி ஓட்டுங்க. அதே போல் நானும் சேஃபாக இருந்துக்கிறேன், நீங்களும் சேஃபாக இருங்க. ஓகேங்களா? இன்னைக்கு என்ன விஷயமா நாங்கள் போகிறோன்னா வேறு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் அங்கே போகணுன்னு பிளான் போட்டிருந்தோம். ஆனால் போகக்கூடிய சூழ்நிலை வந்து எங்களுக்கு அந்தளவு அமையலை. ஆனால் இன்றைக்கி வந்து அமைஞ்சிருக்கு, அதனால் போயிட்டுருக்கோம். அங்கே போன பிறதாங்க தெரியும் நமக்கு என்னென்னா, இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறது பிரச்சனை இல்லை. யார் வேணாலும் இங்கேருந்து நம்ம பேச்சிப்பாறை வரைக்கும் போகலாம். பேச்சிப்பாறையிலேருந்து அங்கே உள்ளே போகணும், காளிகேஸ் அந்த சைட்லாம் போக வேண்டியிருக்கு. இப்போ அங்கே போகணுன்னா ஃபாரஸ்ட்காரங்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கணும். அது அங்கே போன பிறகு ஃபாரஸ்ட்காரங்க வந்து விடுவாங்களா என்ன ஏதுங்கிறது எனக்கு தெரில. ஸோ இருந்தாலும் நம்ம அதில் போய்ட்டு ஃபாஸ்ட்டாக அவங்கக்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு அப்படியே உள்ளே போய் நம்ம இன்னும் ஒரு 6 மணிக்கெலாம் வெளியே வர மாதிரி தான் பார்க்கணும். அதனால் போய்ட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துடலாம். முடிஞ்சு அங்கேயே வச்சு சாப்பிட முடிஞ்சதுனாலும் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வந்துடணும். அதுதான் இன்றைக்குள்ள நம்ம பிளானு. பட் சொல்ல முடியாது இப்போ எப்படி என்ன இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை எதுவுமே. ஏன்னா எல்லாமே அது நம்ம நினைக்கிற இது இல்லை. விட்டாங்கன்னா நம்ம உள்ளே போக முடியும், விடலான்னா நம்மளால் உள்ளே போக முடியாதுல்ல. அதை சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. வந்து மழை சீசன்லாம் மழை சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்கும். வெயில் அதிகமாக தெரியாது. இப்போது இனிமேல் வந்துட்டு மழை கிடையாதுல்ல. இனி வந்து ஜனவரி மாதம் வந்தாச்சுனால அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, வெயில் அடிக்கிற அடி என்ன மாப்பிள்ள கரெக்டு தானே. அதனால் வெயில் அதுக்கப்புறம் இப்போ இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வெயில் தான் நம்மளை வாட்டி வதைக்க போகுது. இந்த நம்பர் பார்த்திங்களாங்க, TN70, ஆமாம் TN05P3033. நல்லா இருக்குல்ல, ஆல்டோ. காய்ஸ், இப்போ தாங்க நாங்கள் பல்கில் பெட்ரோல் போட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். காய்ஸ், எங்களுக்கு என்ன பிரச்சனைனா என்னென்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இது நம்ம அங்கே போகிறது பிரச்சனை இல்லை, போயிடலாம். ஆனால் வந்து என்ன சொல்ல, அங்கே உள்ளே விடுறது தான் இப்போ வந்து பெரிய ஒரு டாஸ்க்கு எங்களுக்கு. என்னன்னா உள்ளே விட்டுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, போய் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம. இப்போ ஆனால் உள்ளே விடலான்னா தான் ஒரு இது. போன தடவை நாங்கள் இந்த பாதையாக தான் வந்திருப்போம், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த பாதையாக வரும்போது சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் டைமிங் லேட்டாக இருக்கும், பட் ஆனால் வீடியோ நல்லா இருந்திருக்கும். ஏய், அப்புறம் இன்னொரு விஷயங்க. ஸோ நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம்ல இந்த வண்டியை பற்றி ஒரு வீடியோ நாங்கள் குயிக்காக போடுறோம். ஆனால் எப்போன்னு இல்லை, போடுவோம். எப்படி கரெக்டு தானே?
ஆனால் என்றைக்குன்னு இல்லைங்க, நாங்கள் எங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் அந்த வண்டியை வீடியோ எடுத்து நான் போடுறேன். சரிங்களா? அது நீங்கள் சீக்கிரம் பாருங்கள். என்ன மாப்பிள்ள ஏதோ சொல்லிட்டு இருந்தேன்னா? இல்லை போயிட்டே இருக்கோமே அன்னே மாதிரி பல்ப் ஆக்கி விட்டுருவாளான்னு ஒரு இதுதான். பல்ப்லாம் ஆக்க மாட்டாங்கய்யா, பார்த்துக்கலாம். ஓ டிசைனா? மாடல் தான். கேரளாவா? ஏய் அரே யாருப்பா அது? ஆமாம், நீங்களே பார்த்தீங்களாங்க வண்டி எப்படி அழகாக வந்தார். இண்டிகேட்டர் இல்லை, அப்படியே வந்து அப்படியே வட்டம் போட்டு போகிறாராம். என்னத்த சொல்லுங்க, இப்படி இவங்க மாதிரி ஒரு 2-3 வந்த ஆளால் தான் நமக்கு இந்த ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடக்குது. ஓகே, நம்ம திரும்பக்கூடிய இடம் வந்தாச்சுங்க. இப்போ நம்ம எந்த பாதையை போகிறது வந்து இது கொஞ்சம் ஷார்ட்கட்டாக இருக்கும். ஷார்ட்கட்னால் ஊருக்குள்ளோடி போவோம். அது வந்து மெயின் ரோடு. எம்மா அது வந்து மெயின் ரோடு, இது வந்து ஷார்ட்கட் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து அது அங்கே குலசேகரம் போய் அதில் அந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் தாண்டி அப்படி இப்படின்னு உள்ளே போய் அப்படி போவோம். இது வந்து இந்த ஆத்தாங்கரையாக போய் நம்ம ஒரு இடத்துல போய் அந்த ரோட்டில் மெயின் ரோட்டில் போய் ஏறுவோம். ஆனால் என்ன ரோடு தான் சூப்பராக இருக்குது, சரியான ரோடுங்க. இதை அடிச்சுக்க ரோடு இல்லை. எம்மா நான் சொன்னேன்லாங்க தண்ணி கிடக்குன்னு. இங்கே பார்த்தீங்களா எந்த அளவு தண்ணி போகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கேமரா திருப்ப மாதிரி இருந்தாலுமே. பார்த்தீங்களா தண்ணி. காய்ஸ் ஒரு சின்ன விஷயம், இதில் வந்து சற்று கிடையாது முன்னாடி. மாப்பிள்ள சற்று இப்போ போட்டிருக்காங்களே. நானும் பார்க்குறேன். சரி ஆட்டோ முன்னாடி இதில் என்னென்னா முன்னாடி இந்த சற்று கிடையாதுங்க, இது இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. நல்லது. மாடி இதிலலாம் சைடில் ஒரு தடுப்பு வேலி வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைகள் யாரும் போய் நைட்டு விழ மாட்டாங்க. நான் பார்த்தீங்களாங்க இந்த இடத்துலலாம் தடுப்பு கம்பி ஏதாவது ஒன்று வைக்கணுங்க. நீங்கள மட்டும் இங்கேருந்து அங்கே வரைக்கணும், இல்லைன்னா ஒரு இது மாதிரியாவது கெட்டி வைக்கணும். இது எதுவுமே கெட்டாமல் சும்மா அப்படியே விட்ருக்காங்க. இது கம்மி. ஆமாம். அருமனை பஸ் ஸ்டாண்டு, குலசேகரம் பஸ் ஸ்டாண்டா? ஸோ காய்ஸ் நம்ம இப்போ வந்து உள்ளே வந்துட்டோங்க. 80 ரூபா டிக்கெட்டு, அதாவது ஒரு ஆளுக்கு 30 ரூபா வச்சு மொத்தம் 60 ரூபா. அப்புறம் பைக்குக்கு வந்து ஒரு 20. என்னென்னா எங்கேயுமே நிற்கக்கூடாதான். 4:30க்கு உள்ள 4 மணிக்கெலாம் வெளியே வந்துடணும். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு, ஆனால் உண்மையில் வந்து எங்களுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குங்க. இங்கே உள்ள விட மாட்டாங்க நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பரவாயில்ல, உள்ள விட்டாங்க. 4 மணிக்கு தான் வெளியே வந்து இன்னும் 2 மணி நேரம்